நெல்லை திருச்செந்தூர் பிரதான சாலையில் கருங்குளம் அருகே சேதமடைந்த நிலையில் உள்ள பாலத்தில் வைக்கப்பட்டுள்ள மணல் மூட்டைகளை அகற்றிவிட்டு தடுப்பு சுவர் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை திருச்செந்தூர் பிரதான சாலையில் கருங்குளம் அருகே உள்ள வடிகால் வாய்க்கால் பாலத்தின் தடுப்பு சுவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தில் சேதம் அடைந்தது. இதனால் சாலையின் கீழ்ப்பகுதியில் சுமார் 10 அடிக்கும் மேல் பள்ளம் உள்ள நிலையில் இதுவரை தடுப்புச் சுவர் அமைக்கப்படவில்லை. இதையடுத்து விபத்துகளை தடுக்கும் வகையில் தற்காலிகமாக சாலையோரத்தில் மணல் மூட்டைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அடுக்கி வைத்துள்ளனர். சாலையின் ஒரு பகுதியில் மட்டும் பேரிகார்டு வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாள்தோறும் சிறு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த வழித்தடம் வழியாக ஏரல், காயல்பட்டினம், சாத்தான்குளம், உடன்குடி, குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாகனங்கள் சென்று வருகின்றன. இரவு நேரங்களில் வாகனங்கள் எதிரெதிரே வரும்போது முகப்பு விளக்குகளின் வெளிச்சத்தில் சாலையோரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள மணல் மூட்டைகள் இருப்பதே தெரியாத நிலை உள்ளது. இதனிடையே வரும் 7ஆம் தேதி நடைபெறும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. எனவே விபத்து உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்பு பாலத்தில் உள்ள மணல் மூட்டைகளை அகற்றிவிட்டு தடுப்புச் சுவர் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.